எம்பெருமானை ஆத்மபந்துக்களே, இன்றைய பாசுரம் 9வது பாசுரம். தூமணி மாடத்து அன்னவையல் புதுவையில் ஆண்டாள் அரங்கற்கு பன்னிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடகொடியே தொல்பாவை பாடி அருள பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கனவா வண்ணமே நல்கு. கோதை பிறந்தபோர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிவாடம் தோன்றுமோர் நீதியார் நல்லபத்தர் வாழுமோர் நான் மறைகள் ஓதுமோர் விழுப்புத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரவன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கொதை தமிழ் ஐயைந்து மைந்தும் மரியாத மானிடரை ஐயம் சுமப்பது வம்பு. இன்றைய பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமலத்தில் அணைமேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீடோ உன்மகள்தான் உமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்தியர் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமும் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய். அதனுடைய பொருள், பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே, உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, அவளை நீ எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம், அவள் பதிலே சொல்லவில்லையே. அவள் ஊமையா, செவிடா, சோம்பல் ஆளை ஆட்கொண்டு விட்டதா, அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா? உடனே எழு, எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன், மாதவத்துக்கு சொந்தக்காரன், வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல். இது விளக்கம். உலக மக்கள் வாழ மாளிகை பஞ்சுமெத்தைகள் என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர். இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும். அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும். திருவாடிப்புறத்து ஜெகத்துரித்தாள் வாழியை, திருப்பாவை போதும் செப்பினாள் வாழியை, பெரியாழ்வா பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியை பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியை ஒருநோற்று 40 ஒன்றுரைத்தாள் வாழியை, உயர் அரங்கக்கே கன்னி உகந்ததித்தாள் வாழியை, மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியை, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் ஆண்டாளின் திவ்ய மலர்ப்பதங்கள் வாழிய வாழியவே. ஒரு சிறிய கதை. எடை உச்சிவியல் மண்டையை பிளந்து நன்றாக அனல் வீசிக்கொண்டிருந்தது. வாசலில் அமர்ந்து நியூஸ் பேப்பர் வாசித்து கொண்டிருந்த மாணிக்க வாசகம் காம்பவுண்ட் கேட் இறக்கும் ஓசை கேட்டு நிமிர்ந்தார். கேட்டை திறந்தபடி ஒரு 50 வயது கடந்த நபர் நின்றிருந்தார். அழுக்கு சட்டை, எண்ணெய் காணாத தலை, கீசல் லுங்கி அணிந்திருந்த அவர் சேகமாய் சிரித்தவர். ஐயா, பழைய நியூஸ் பேப்பர் எடுக்கிறாங்க, அம்மா வர சொன்னாங்க என்றார். என்று மாணிக்க வாசகம், என்ன விலைக்கு எடுத்துக்கிற? இங்கிலீஷ் பேப்பர்னால் 12 ரூபாய், தமிழ்னா 10 ரூபாங்க, ரொம்ப கம்மியாக இருக்கே. இல்லைங்க, போன மாதம் 10, 8 ரூபாய் இருந்ததுங்க, இப்போ 2 ரூபாய் கூடி இருக்கு. நமக்கு இதுக்கெல்லாம் 250 ரூபாய், சில சமயம் 250 ரூபா கூட ஆகுது. ஆனால் ஒரு மாதம் பழைய பேப்பர் விற்றா 10 ரூபா தான் கிடைக்குது. வேஸ்ட் பேப்பர் இருக்கா, இதை கொண்டு போய் கடையில் போட்டால் எங்களுக்கு கிலோவுக்கு 1 ரூபாய் கிடைக்கும், அவ்வளோதான். சரி சரி உள்ளே வா, வீடே ஒரே நியூஸ் பேப்பர் அடைச்சலாக இருக்குதுன்னு என் பெண்டாட்டி கற்றுக்கிட்டே இருந்தா, அதான் வர சொல்லியிருக்கா, இடையெல்லாம் ஒழுங்காக போடுவா என்றார். கரெக்டாக இருக்கும் ஐயா என்றான். அந்த மனிதர் பழைய 86 சொல்கிறேன் உள்ளே என்னுடைய லட்சுமி பழைய பேப்பர் எடுக்க வந்திருக்காங்க, சீக்கிரமா என்றார். நான் கொஞ்சம் அடுப்பில் வேலையாக இருக்கேன், நீங்கள் எடுத்து போடக்கூடாது என்று அப்போ திரும்பி அனுப்பிச்சவரா
அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே வந்து எடுத்து போட்டு தொலைக்கிறேன் என்று லட்சுமி முணுமுணுத்தபடி கிச்சனில் இருந்து வந்து ஆளில் கபோர்டில் கிடந்த பேப்பர்களை அள்ளி வராந்தோவில் போட்டாள். சிதறி கிடந்த பேப்பர்களை அடுக்க ஆரம்பித்தார் அந்த பெரியவர். அப்படியே ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருந்தா எடை போட்டு சுலபமாக இருந்திருக்கும் ஐயா. ஏன் நீ கயிறு கொண்டு வர மாட்டியா? இருக்கையா, வண்டியில் இருக்குது, போய் கொண்டு வரணும், போய் கொண்டு வா. அந்த பெரியவர் எழுந்தால் ரொம்ப தாகமாக இருக்கையா, குடிக்க தண்ணீர் கொஞ்சம் கொடுங்க என்றான். கேட்டு வரமாக ஒரு பைப்பு இருக்குது, அதில் பிடிச்சி குடிச்சிட்டு போய் கயிறு கொண்டு வா என்றார். பெரியவர் எழுந்து போய் அந்த குழாயை திறந்தார். வெயிலில் சுடு தண்ணீராய் கையில் விழுந்து நீரை கொஞ்சம் கீழே விட்டுவிட்டு முகம் கழுவினார். பின்னர் 2 கைப்பிடித்து அருந்தினார். முகத்தை தோழி போட்டு அழுக்கு துண்டால் துடைத்து கொண்டு வெளியே நிறுத்தின்ற 3 சக்கர டயர் சக்கரை உள்ளே தள்ளி கொண்டு வந்தார். கயிறை எடுத்துன்னு வான்னா வண்டியை கொண்டு வந்துச்சியப்பா என்றார் மாணிக்கவாசகம். பேப்பர் நிறைய இருக்குதுயா, அதான் நடை போட்டதை வண்டியில் எடுத்துகிட்டு போயிடலான்னு சௌகரியமாக கொண்டு வந்தேன் என்றான். சரி பெரியவர், உங்கள் பேர் என்ன? முத்து. எத்தனை வருஷமாக இந்த ரூல் பண்ணுறீங்க? அது ஆகிப்போச்சு 30 வருஷம். ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும்? அது வியாபாரத்தை பொறுத்ததுங்க. வீட்டுக்குள்ளே வேண்டாம்னு எவ்வளவோ தூக்கி போடுறீங்களோ அவ்வளோ எங்களுக்கு சோறு போடுற தெய்வங்க. பேசிக்கொண்டே இருந்தாலும் பெரியவர் முத்து பேப்பரில் 2-3 அடுக்கெல்லாம் அடுக்கி கட்டினார். அப்புறம் எடை போட ஆரம்பித்தார். 2 கிலோ இடைக்கல் ஒன்று, 1 கிலோ இடைக்கல் ஒன்றையும் சேர்த்து தராசில் வைத்து மறுபக்கம் பேப்பரில் வைத்தார். தூக்க முடியாமல் தராசை தூக்கி நிறுத்த முள் பேப்பரில் பக்கம் தாழ்ந்ததும் கொஞ்சம் பேப்பரில் இழுத்துவிட்டு மீண்டும் நிறுத்தார். இதற்குள் வார இதழ்களில் சில நாவல் புத்தகங்களை, என் மகன் படித்து முடித்த கல்லூரி பல புத்தகங்களையும் கொண்டு வந்து போட்டாள் லட்சுமி. பேப்பர் வரைக்கும் 5 கிலோ எடை இருக்கையா, 5 3 15 கிலோ. புக்கெல்லாம் 8 கிலோ இருக்குது, மொத்தம் 23 கிலோ. பேப்பர் 150 ரூபாயும் புக்குக்கு 12 ரூபாய் போட்டு அப்போது 96 ரூபாய், மொத்தம் 246 ரூபாய் என்றவர். ஐயா, ஏதாவது தக்காளி வெங்காயம் வேணுங்களா? உன் அழுகின தக்காளி யாருக்கு வேணும்? பணத்தை கொடுன்னு பேப்பரை எடுத்துகிட்டு கிளம்பு. ஐயா, அப்போது 50 ரூபா கம்மியாக இருக்குது, அது ஏதாவது வெங்காயம் தக்காளி வாங்கிக்கலேன். அதுதானே பார்த்தேன். இப்படி எதையாவது சொல்லி எங்கள் தள்ள கட்டிட்டு போய் வேலையை பார் அப்படின்னாராம். இல்லை சார், இன்றைக்கி காலையிலே மார்க்கெட்டில் எடுத்து தக்காளி நீங்களே பொறுக்கி எடுத்துக்கங்க ஐயா, 2 கிலோ 50 ரூபாய். மார்க்கெட்டில் தக்காளி 5 ரூபா தான், அது நேற்று ரேட்டுங்கய்யா. இன்றைக்கி 1 கிலோ 20 ரூபா தான். உங்களுக்காக வேணும்னா 3 கிலோ போடுறேன். யாருக்கு வேணும் உன் பிச்சை? ரூபாய் இருந்தால் எடுத்துகிட்டு பேப்பரை எடுத்துகிட்டு போ, இல்லைன்னா கிளம்பு, என்ன வேறு வேலை இருக்குன்னு சொன்னார் மாணிக்கவாசகம். முதலே போனீயா, காலையிலே எழுந்து வெயிலில் சுற்றிட்டு வரேன். கடைக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் போகணும். அதுக்கு 200 ரூபா இப்போ வாங்கிறேன், மிச்சம் 50 ரூபாய் நாளைக்கு வரும்போது கொடுத்துட்றேன். முழுசாக 50 ரூபா ஆட்டையை போட பார்க்குறியா? அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஐயா. இந்த ஏரியாவிலே நான் 30 வருஷமாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் துட்டு எனக்கு வேண்டாம் ஐயா. ஏமாற்றி துண்ணா உடம்புல ஒட்டாது ஐயா. நாளைக்கு கண்டிப்பாக கொண்டு வரேன்னு சொன்னார். அப்போ ஒன்று பண்ணு, 200 ரூபாய்க்கு தேவையானதை பேப்பர் எடுத்துகிட்டு மிச்சத்தை வச்சுட்டு போ. மிச்ச பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் எடுத்துன்னு போனுக்காராக சொன்னார் மாணிக்கவாசகம். இனி பேசி பிரயோஜனமில்லை என்று நினைத்த அந்த பெரியவர் 2 ரூபாய் கொடுத்து விட்டு பேப்பர் 15 கிலோயும் 4 கிலோ எடை புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார். பாவங்கந்தாள், இப்போ பச்சாதாமே இல்லாமல் விரட்டுறீங்க. 5 ரூபாய் அவன் ஏமாற்ற மாட்டான். அப்படி ஏமாத்தினா நம்ம குறைஞ்சா போயிடுவோம். ஏன் பார்த்த மாட்டே, ஒவ்வொரு ரூபாயும் நான் உழைச்சி சம்பாதிச்ச காசு. இந்த அளவுக்கு வந்திருக்கேன். யாருக்கிட்டே நான் ஏமாற்ற தயாராக இல்லை. அவன் நாளைக்கு வரமாட்டான்னு பாரு. அந்த மாதிரி எத்தனை பேர் நான் எடை போட்டு வச்சுருக்கேன் தெரியுமா? இந்த ஓட்டை தராசு எடை போட்டால் எப்படியும் கிலோவுக்கு
100 கிராம் லாபம் கிடைக்கும். நம்மக்கிட்ட 10 ரூபாய்க்கு எடுத்து 12 ரூபாய்க்கு விற்பான். ஏமாந்த இடையில இன்னும் கொள்ளையடிப்பான். இப்படி 1 ரூபா 2 ரூபா லாபம் இல்லைன்னா அவன் தொழில் செஞ்ச பிரயோஜனம் இல்லை, இல்லாமல் போயிருக்கும். அவன் வயிற்று பிழைப்பு அதை பார்க்கணும் இல்லை என்றான். சரி அவனால் நமக்குள்ளே எதுக்கு பிரச்சனை, ஆகண்டே பாரியா என்று மனைவி அடைக்கினார் மாணிக்காசம். மறுநாள் மாணிக்காசம் சொன்னபடி முத்து வரவில்லை, போய் சாய்ந்து விட்டது. பார்த்தாயா, நான் சொன்னபடியே வரல பார் என்று அவன் ஏமாத்துக்காரன் என்று சொன்னார். இன்றைக்கி வரலன்னா என்ன, போய் பார், நாளைக்கு வருவான்னு சொன்னாங்க அவங்க மனைவி. உன் நினைப்பை காயப்போடு, நமக்கு 4 கிலோ பேப்பர் மிச்சம் ஆச்சு, இல்லைன்னா 50 ரூபாய் நஷ்டமாக இருக்கும். லட்சுமி தலையடித்து கொண்டு உள்ளே சென்றாள். மறுநாள் அதிகாலை வேலையிலே கேட் கதவு திறக்கும் செடிகளுக்கு நீர் விட்டு கொண்டிருந்த மாணிக்கவாசகம் அப்படியே போட்டுவிட்டு கவனித்தார். முத்தி உள்ளே நுழையும் தன் கணிப்பு பொய்யாவிட்டது என்ற வருத்தத்துடன், என்னையா 50 ரூபா கொண்டு வந்துட்டியா? இல்லைங்க ஐயா, நான் வந்தது நான் நினைத்தது சரிதான் என்று உள்ளுக்குள் பெருமிதப்பட்டு கொண்டு 50 ரூபா இல்லாமல் பேப்பர் போட முடியாது என்றார். சரிங்க, நான் 50 ரூபா கொடுத்துட்டு பேப்பர் எடுத்துக்கிறேனாண்ணா? என்னையா அண்ணா, இந்த நாள் நீங்கள் போட்ட புத்தகத்தில் எடுத்து பார்த்தேன், அதில் சில பாட புத்தகங்களுக்கு இருந்தது. அதை கடையில் போடுறதை விட பழைய புத்தகம் கடையில் கொடுத்து கொஞ்சம் ரூபாய் அதிகம் கிடைக்கும்னு தனியாக எடுத்து வச்சேன். பேப்பரை மட்டும் கடையில் போட்டுவிட்டு வீட்டுக்கு போய் புத்தகங்களை புரட்டினேன். அப்போது அதில் இந்த காசு இருந்து செய்யா என்று 2 5 ரூபாய் நோட்டுகளை நீட்டினார் முத்து. மாணிக்கவாசம் அதிர்ந்து போனார். 50 ரூபாய் நம்பாத நான் எங்கே 1000 ரூபாயை, அதுவும் எப்போது வைத்திருந்து நான் மறந்து போன அந்த ரூபாயை திருப்பி தரும் அந்த முத்து எங்கே? மிகவும் இடையில் மிகவும் தாழ்ந்து போயிட்டோமே என்ற வருத்தம் அவர் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது. மனம் தெளிந்தடைந்தவராய், பெரியவரே, புத்தகத்தை இடைக்கு போட்டப்புறம் அது உங்களுக்கு தான் சொந்தம். அதில் பணம் இருந்தால் உங்களோடு தான், நீங்களே தான் வச்சிருக்கணும். இங்கே பெரிய மனசு ஐயா, மனசோடு இந்த பணத்தை கொடுத்தாலும் உழைக்காமல் இவ்வளோ பணம் கிடைச்சா அப்புறம் அது என் மனசை மாற்றிடும். இது மாதிரி தினம் கிடைக்காதா என்ற எண்ணம் என் மனதில் வைத்து என்னை இயங்க வைக்கும். அப்புறம் என் நேர்மை கொன்னிடும். வேணாங்க ஐயா, இது நீங்களே வச்சுக்கோங்க என்று மாணிக்கவாசன் கையில் ரூபாய் திணித்து விட்டு கிளம்பினார் முத்து. பெரியவரோ, ஒரு நிமிஷம், நேற்று எடை போட்டு வச்ச புத்தகத்தையாவது எடுத்துக்கிட்டு போங்க, 50 ரூபா கிடைச்சதும் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிவிட்டு அவர் நடக்க அப்படியே உறைந்து போய் நின்றாய் மாணிக்கவாசகம். உறைந்த மனிதருடன் நாம் அதை படித்து நாணயத்துக்கு 2 பக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாணயம் நம்மிடத்தில் இருப்பது போல் மற்றவரிடத்திலும் ஏழ்மையாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவரிடத்திலும் இந்த நாணயம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த சிறிய கதையின் மூலம் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. புரிந்து கொள்வோம், புரிந்து வாழ்வோம், எல்லோரும் ஒன்றாக ஒத்துமையாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.